கைஸ், உங்களுக்கு கொஞ்சம் வியர்டான ட்ரீம்ஸ்லாம் வருமா? திரும்ப ஸ்கூலுக்கு போற மாரி, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாரி, இல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி மாரி. மோஸ்ட் நைட் நம்ம மைண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கிரியேட் பண்ணும். இது வந்து என்டர்டெயின்மெண்ட்காக கிடையாது. இது ஒரு சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம ரியல் லைஃப்பில் சொசைட்டினால, ஃபியர்னால, கில்ட்னால நிறையா எமோஷன்ஸை அவாய்ட் பண்ணுறோம், இல்லை சப்ரெஸ் பண்ணுறோம். ட்ரீம்ஸ் மூலமாக நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட் இந்த எமோஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். லாஸ்ட் 1 மந்த்தாக எப்போல்லாம் எனக்கு லாஸ்ட் நைட் ட்ரீம் வந்துச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணணும், மார்னிங் எந்திரிச்சதும் நான் அதை ஜேர்னல் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தா இதெல்லாம் ஏதோ நான்சென்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் போக போக ஐ ரியலைஸ் தேர் இஸ் அ பேட்டர்ன். என்னோட ட்ரீமில் பிளேஸ் மாறுது, பீப்புள் மாறுறாங்க, ஸ்டோரி மாறுதே தவிர இட் ஹேட் சேம் எமோஷனல் பேட்டர்ன்ஸ். நம்ம மைண்டில் நம்மளாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி நிறையா விஷயம் மறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணுறனால நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு மைக் கொடுக்குற மாதிரி. டைமு இந்த மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற ட்ரீம்ஸை எழுதுங்க, சும்மா தட்டி விட்றாதீங்க. இது உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க ஃபியர்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் ரூட்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். இதை பண்ணுறனால நீங்கள் உங்களையே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரீம்ஸ் ஆர் லைக் அ ஃப்ரீ தெரப்பி செஷன் ஃபார் யூ. உங்கள் மைண்டே உங்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ஹீல் பண்ணணும்னு சொல்லும். லிசன் டு இட். இந்த மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.